Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல பீன்ஸ் கூட 2 முட்டை சேர்த்து சூப்பரான டேஸ்ட்ல பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணனும்தாங்க பார்க்க போறோம். குட்டீஸ்க்குலாம் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா காய் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. இதை நான் ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பீன்ஸை ஒரு பாதி வேக்காடுக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கடாயிலையும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் பீன்ஸில் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ஒரு பாதி வேக்காடு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற்றிருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்கு பாருங்கள். இடையில நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு பீன்ஸை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயிலேயே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். உளுந்து லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நான் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கூடையே ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்னதாக நறுக்கி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீன்ஸ் சாப்பிடும்போது தெரியாது. அதுக்கப்புறமா நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம முட்டை சேர்க்கறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சத்தூளையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் ஆல்ரெடி பாதி வேக்காடு வெந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா பீன்ஸ் சுருளை வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா பீன்ஸ் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஓரமாக ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு முட்டையை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ஓரமாக ஊற்றி வதக்கிக்கோங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம பீன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலாக ஒரு 1/4 மூடி தேங்காயை பொடியாக நறுக்கி அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகமும் 2 பல் பூண்டும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு முட்டைக்கு பதிலாக நீங்கள் அதை கூட சேர்த்து கடைசியாக கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு
எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.